டாக்டர் ரைஸ் முஸ்தபா எழுதிய எனது டைரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. குடலை வெட்டி எடுக்கலாம், ஆனால் இரத்த குழாயை வெட்டி எடுக்க முடியாது. எனவே இரத்த நாடி அதற்கே உரிய இடத்தில் இருக்க குடலின் ஒரு துண்டை வெட்டி மேலே இழுத்து வந்து தொண்டையுடனும் இரைப்பையுடனும் இணைத்து விடுவது என்ற முடிவுடன் சத்திர சிகிச்சை ஆரம்பமானது. மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு குழந்தையின் வயிறு நிரப்பப்பட்டது. அற்புதமான உடல் உறுப்புகள் தெரிய ஆரம்பித்தன. நிச்சயமாக நாம் மனிதர்களை அழகான வடிவில் படைத்திருக்கிறோம் என்று குர்ஆன் கேட்டுக்கொண்டிருப்பது ஆபரேஷன் தியேட்டர் சுவர்களில் முட்டி மோதி எதிரொலித்துக் கொண்டிருப்பது போன்ற உணர்வு. அற்புதமான மனித படைப்பு இப்போது வைத்தியர்களின் கைகளில். அந்த சிறுவனின் உணவு குடல் காஸ்ட்ரிக் சோடாவினால் எரிந்து புண்ணாகி இருந்தது. அது மீண்டும் தொழிற்பட முடியாத நிலையில் இருந்ததால் தொண்டை முதல் இரைப்பை வரை இந்த நீண்ட உணவு குடல் களம் முற்றாக அகற்றப்பட்டது. வெறுமனே வெட்டி வீசிற மனிதன் ஒன்றும் சாதாரண படைப்பு அல்ல. எரிந்து போன உணவு குடலை வெட்டி நீக்குவதற்கு கூட 3 மணி நேரங்கள் ஆபரேஷன் செய்ய வேண்டியிருந்தது. பெருங்குடலில் இருந்து ஒரு துண்டை வெட்டி எடுத்து இரத்த நாடி நாளங்களை அகற்றி விடாமல் அப்படியே மேலே கொண்டு வரும் முயற்சி ஆரம்பமானது. மயக்கத்தை ஏற்படுத்தும் வைத்தியர்கள் உட்பட 8 பேர் கொண்ட இந்த வைத்திய குழு இந்த முயற்சியை ஆரம்பித்தது. எப்படியோ 10 மணி நேரம் தொடர்ந்து செய்யப்பட்ட ஆபரேஷனின் முடிவில் வயிற்றின் அடியில் இருந்த பெருங்குடல் மேலே இழுக்கப்பட்டு நெஞ்சறையில் தொண்டைக்கும் இரைப்பைக்கும் இடையே பொருத்தப்பட்டது. இத்தனை முயற்சிகள் செய்தும் கூட அது வெற்றியளிக்கும் என்பதற்கான வாய்ப்பு 40% மட்டும்தான். தோல்வி அடையும் என்பதற்கான சாத்தியப்பாடே அதிகம். எப்படியோ வேறு வழி இல்லாமல் வெற்றி வாய்ப்பு மிக குறைவாக இருப்பதை அறிந்திருந்தும் கூட ஆபரேஷன் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. 10 மணி நேர ஆபரேஷனின் முடிவில் தொண்டையும் இரைப்பை துவாரத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் நேரடியாக உணவை இரைப்பைக்கு சிறிய டியூப் மூலம் அனுப்புவதுதான். உணவை கஞ்சி போல் கரைத்து குழாய் மூலம் இரைப்பைக்கு கொடுக்க வேண்டும். அந்த 4 வயது பச்சிளம் சிறுவன் பெரியவனாகி வாழ்ந்து மரணிக்கும் வரை இதுதான் ஏற்பாடு தொடரும்.